தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக அரசு வழங்கக்கூடிய வருமானத்துறை வரியிலேருந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான வேலைவாய்ப்புகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஆர் எனி டிகிரி இதில் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் சரி, உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஜாப் கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. அது என்ன மாதிரி ஜாப் கேட்டகரி அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் 81,100 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இது எந்த கேட்டகரியில் வந்து இந்த ஜாப் போஸ்டிங் உங்களுக்கு வருதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கேட்டகரிக்குள்ளே தான் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே இருந்து தான் இந்த ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெர்மனண்டான கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னால ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டாலே போதும், நீங்கள் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இந்த ஒர்க்கை உங்களால் வந்து பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 21/2/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதே உங்களுக்கு ஷார்ட் டெமோ வீடியோ உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க. உங்கள்கிட்ட மொபைல் இருந்தாலே சரி, உங்களால் ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி இந்த ஜாப்புக்கு எலிஜிபிள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு. இந்த இடத்துல இருக்கு இல்லையா, அந்த லிங்க்கோட இது உங்களுக்கு காமனாக நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணால் அந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ லிங்க் வந்து மேலே வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கான லிங்க்கை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதை உங்களுக்கு நான் ப்ராப்பராக சொல்கிறேன், யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கான கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களே, ஸோ அந்த வெப்சைட் தான் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட். இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கு, நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு, உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், இந்த எல்லா லிங்க்குமே உங்களுக்கு தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நீங்கள் நினைச்சால் மட்டும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் அதாவது வருமான வரித்துறையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு சொல்லிட்டு இந்த 2 ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. டேக்ஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 18 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் 28 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. இந்த டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா 25,500 சேலரி ஸ்டார்ட் ஆகி லெவல் 7ல் பார்த்தீங்கன்னா 81,100 வரைக்கும் அதிகபட்ச சேலரி தருவதாக அறிவிச்சிருக்காங்க. எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் லெவல் 1ல் 18,000 ஆரம்பித்து அதிகபட்ச சேலரியாக 56,000 கிட்டத்தட்ட 57,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. இப்போ ஏஜ் லிமிட் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 27 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. எம்டிஎஸ் ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 25 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 5 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 10 வருடம் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் சொல்ல போனால் ஒரு 37 வயது வரைக்கும் டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அண்டு ஓபிசி ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் சேர்த்து 33 வயது வரைக்கும் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்போட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. பெர் ஹவருக்கு 1 மணி நேரத்துக்கு 8,000 கீ டிப்ரெஷன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இல்லை ப்ரோ நான் எம்டிஎஸ்க்கு தான் நான் அப்ளை பண்ண போகிறேன்னா நீங்கள் வெறும் எம்டிஎஸ்க்கு 10th 12th நீங்கள் படிச்சிருந்தாலே போதும், இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம கீழேயே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் வந்து கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்த உடனே இதில் இருக்கும் பாருங்கள், லிங்க் ஃபார் த ஃபில்லிங் அப் ஃப்ரம் ரெக்யூர்மெண்ட் அண்டர் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் 01 அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே அது ஒரு நியூ பேஜில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் தான் இந்த ஜாப்க்கு நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் சொல்லி இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன இதுவோ அதை இது பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் செகண்ட் ப்ரிஃபரன்ஸில் பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் டிக் மார்க் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ இப்போ வந்து இதில் என்ன ஜாப்புக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் டிக் மார்க் பண்ணிட்டு உங்களோட நேம் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம் அண்ட் லாஸ்ட் நேம். உங்களோட 10th மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் கொடுக்கணும். இன்கேஸ் 10th அப்புறம் நீங்கள் எதுவும் சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அது வந்து கொடுக்காதீங்க. 10th இருக்கிறது கூட மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டேட்டு மந்த் இருக்க மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டோட சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏஜ் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதாவது வெதர் கிளைமிங் ஏஜ்னு சொல்லுவாங்க. அப்படி எதுவும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்குள்ளே வர்றீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க. அப்படி வரல அப்படின்னா நீங்கள் நோ அப்படின்றத கொடுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட்டு நீங்கள் மேலா ஃபீமேலா அந்த மாதிரி கேட்பாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரியை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட் வந்து இருக்குது, இந்த கேட்டகரியான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா, அது வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் டிபார்ட்மெண்டல் கவர்மெண்ட்டில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரினா நீங்கள் எதில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் கொடுத்துட்டு அதோட டாக்குமெண்டேஷன் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் நேஷனாலிட்டி கேட்பாங்க. நம்ம எல்லாமே இந்தியன் அப்படின்னால இந்தியன் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th 12th யூஜியா பிஜியா அது நீங்கள் கொடுத்துட்டு அதோட மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸ் காப்பியும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் வந்து அப்ளை பண்ணுறீங்க, அதனால் வந்து நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸில் வரீங்க, எல்லா ஸ்போர்ட்ஸுமே இதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸில் வரீங்க அப்படின்றத வந்து நீங்கள் கொடுத்துட்டு, ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ்க்கான நீங்கள் ஆல்ரெடி அந்த விளையாண்டதுக்கான சர்டிஃபிகேட்டு, ஸோ அதில் வந்து என்ன விளாண்டுருக்கீங்க, எந்த லெவல் காம்படிஷன் வரைக்கும் நீங்கள் போயிருக்கீங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். என்ன மெடல் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க, கோல்டா சில்வரா, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு, இவ்வளோ பெர்சன்டேஜுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம், அது அப்புறம் உங்களோட லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றது டீட்டெயில்ஸும் எழுதணும். அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த கேம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சர்டிஃபிகேட்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் கொடுத்துட்டு உங்களோட ஸ்ட்ரீட்டு, உங்களோட சிட்டி, உங்களோட பின்கோடு, எந்த கண்ட்ரி, இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, உங்கள் ஆதார் கார்டோட நம்பர் கொடுத்துட்டு உங்கள் ஆதார் கார்டும் நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணணும். கலர் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ். இந்த இடத்துல உங்களோட ஒயிட் கலர் பேப்பரில் உங்களோட சிக்னேச்சரை போட்டு அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் பேமெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, PDF 3 வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து எப்படி நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. பேமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி சலானை வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த இடத்துல என்ன பேமெண்ட் பண்ணீங்களோ அதோட ஃபோட்டோவில் போட்டுட்டு இந்த இடத்துல சலானையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பேமெண்ட், எந்த தேதியில் நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்களோ அதை நீங்கள் கொடுத்துட்டு ஃபைனலாக இது ரெண்டுமே நீங்கள் டிக்ளரேஷன் ரெண்டையுமே நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணாலே போதும். ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் வச்சுருந்தாலுமே சரி இந்த ஜாப்புக்கு உங்களால் ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்க முடியும். ஆல்மோஸ்ட் இது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வருதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்றதுனால ஓவராலாக பார்த்தீங்கன்னா 17 கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யோகாசனா, வாலிபால், டென்னிஸ், டேபிள் டென்னிஸ், ஸ்விம்மிங், ஸ்குவாஷு, ஷூட்டிங்கு, கபடி, ஹாக்கி, ஜிம்னாஸ்டிக், ஃபுட்பால், கிரிக்கெட், பில்லியர்ட்ஸ், பேஸ்கெட் பால், பேட்மிண்டன், அத்லெட்டிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக 46 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸுக்கும் சேர்த்து வந்து மொத்தமாக 46 வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ பேமெண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அதிலே வந்து பேமெண்ட் ஆன்லைனில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை ப்ரோ எனக்கு இனிமேல் கிளியராக புரியல அப்படின்னா உங்களுக்கு என்ன புரியல அப்படின்றத இந்த ஜாப்போட லாஸ்ட் டேட் முடியறதுக்கு முன்னாடியே எனக்கு கமெண்ட் செக்ஷனை வந்து ப்ராப்பராக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களோட கமெண்ட்டை பார்த்து நான் ப்ராப்பராக சீக்கிரமே ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ எல்லாமே ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு சேலரியும் கொடுக்குறாங்க. அதுவும் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்ற வேக்கன்சி எப்போயா தான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற போது தயவு செஞ்சு திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த ஜாப்பை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவு எல்லாமே அப்ளை பண்ணுங்கள்.